பாரத தேசத்தில் இருக்கின்ற பிரஜைகளும் சரி, எங்க குடியிருப்பு அமைத்தாலுமே ஒரு கோவிலை கட்டிதான் குடியேறுவார்கள். எப்படி நமக்கு வீட்டில் எப்படி நமக்கு பூஜை அறை இருக்கோ, அதுபோல இந்த முழுக்க இருக்கிற இந்த முழுமையான வளாகத்துக்கு, இந்த வளாகத்துக்கு ஒரு பூஜை அறை எதுன்னா இங்க இருக்கிற கோயில் தான். அதுபோல இங்க இருக்கிற சித்தி விநாயகர் விளங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த சித்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அடியேன் உபன்யாசம் பண்ணேன். ஒரு 3 வருஷம் இருக்குமா? 6 வருஷம் ஆச்சு. பார்த்தீங்களா? அப்பா நேரம் நாட்கள் ஓடி போச்சு, வருஷங்கள் ஓடி போச்சு. என்ன 6 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் அப்போ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ உபன்யாசம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ராமர் கோயில், எங்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்போ அழைக்க வந்தபோது அப்போ ஒரு ஒரு பேச்சு, ஒரு உரை ஆற்றினேன். அப்படி இருக்கும்போது இப்போ ஆவலுடன் மக்களுடைய ஆவல் பெருக்கெடுத்து இருக்கிறது. இது போன்ற சத் விஷயங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள் என்பதற்கே நாமளே நமக்கு ஒரு கையொலி கரகோஷத்தை எழுப்பிக்கலாங்கிறது அடியனுடைய விண்ணப்பம். இப்போ அடியேன்